நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இன்றுள்ள சுவிசேஷம் எதை செய்து கொண்டிருக்கிறது? அதாவது நமது மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் முறை, உபதேசித்து ஜனங்களை விசுவாசிகள் வளர்க்கும் முறை எப்படி என்ன உள்ளதென்றால், ஜனங்களை கவர்ந்திழுக்குமாறும் ஜனங்களின் இருதயத்திற்கேற்றாற்போல் போதிக்கின்றார்கள். பரிசுத்த வேதத்தில் இயேசு சொன்ன வசனத்தின்படியே போதிக்கிறோம் என்பார்கள். ஆம், அதில் தவறு இல்லைதான். ஜனங்கள் பலவித பிரச்சனைகளிலும் பாடுகள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்திற்கேற்றாற்போல் ஆறுதலான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உபதேசித்தால்தான் இயேசுவிடம் வருவார்கள் என்று போதிப்பது முற்றிலும் சரியான நோக்கம்தான். அதில் தவறு எதுவுமே கிடையாது. அதாவது புதியதாய் பிறந்த குழந்தைக்கு ஆற்றி தேற்று அரவணைத்து பால் கொடுத்து தான் வளர்க்க வேண்டும். அதில் தவறு இல்லை, அதுவே முற்றிலும் சரி. ஆனால் 10 வயது 20 வயது 30 வயது வருட அந்த தேறின வயது உள்ளவர்களுக்கு பால் கொடுப்பது சரியில்லை, ஆற்றி தேற்றுவது சரியில்லை. ஆம், குழந்தைக்கான பால் தேவை. வயது ஆக ஆக சாலிட் ஃபுட் தேவை. அப்படி சாலிட் ஃபுட் தராமல் பால் மட்டுமே கொடுத்தால் குழந்தையின் மூளை உடல் வளர்ச்சி அடையாது. ஆகவே தன் விசுவாசிகள் வளர வளர சிலுவை பற்றிய உபதேசம், இயேசு கிறிஸ்து உலகிற்கு பிறந்து வளர்ந்த அந்த நோக்கம் மற்றும் நித்தியத்தின் மேலான உபதேசமும் போதித்து வளர்க்க வேண்டும். இயேசு அதிசயம் செய்கிறவர், அற்புதம் நடப்பிக்கிறவர், ஆசீர்வாதம் மட்டுமே தருகிறவராக போதிக்கப்படுகிறது. இன்று ஆசீர்வாதம் மட்டுமே அள்ளி அள்ளி வீசப்படுகிறது அநேக சபைகளில். ஜனங்களுக்கு பரலோகம் காண்பிக்கப்படுகிறது, சிங்காசனமும் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அதை எப்படி அடைவது பற்றியும் சிலுவை பற்றியதான கடினமான உபதேசங்களும் மறைக்கப்பட்டு விடுகிறது. பரிசுத்த வேதத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுமே கண்டிஷன் பெயரில்தான் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதை போதிப்பது கிடையாது. மறைத்தும் விடுகிறார்கள் அநேக போதகர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஏன் வந்தார், ஏன் பாடுபட்டார், ஏன் மரித்து அதன் பின் அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார், எங்கு எதற்காக சென்றார் என்பது பற்றியும் வேதத்தை தனியாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அனைவருமே. ஆமென். God bless you.